பிஜேயின் விளக்கத்திலே தவறுகள் இருக்கிறது நான் சொல்லவில்லை, நான் சொன்னேன் வழிகேடுகள் இருக்கிறது. தவறுகள் யாருக்குமே இருக்கிறது, தவறு இல்லாத மனிதன் யாருமே இல்லை. பிஜேட தர்ஜுமா மொழிபெயர்ப்புகளை நாம் என்ன எடுத்துக்காட்ட வழிகேடுகள் தான், தவறுகள். தவறுன்னு சொன்னா யாருக்குமே கிடைக்கும். இந்த பிஜேக்கு மட்டும்தான் வழிகேடுங்கிற நாம் சொன்னதில்லை. எங்கள் உரைகளை எடுத்து பாருங்களோ, எங்களை இன்டர்நெட் வெப்சைட் எடுத்து பாருங்களோ, இவரா யாரோ எத்தனை பட்டியல் எத்தனை பேருக்கோ வழிகேடுகளை நாங்கள் வச்சிருக்கோம். யாரெல்லாம் நபி வழிக்கு மகனாவாரோ நிரூபிக்கிறதுங்கிற கடமை. நீங்கள் யோசிக்கிறீங்க பிழை அல்லம்மா, இது வழிகேடு. பிழை என்றால் தாங்கக்கூடியது. எதிர்க்க வழிகேடுகளுக்குரிய பயங்கரமானது ரசூலுல்லாஹ் நம்பிக்கைகளை குறை காண்பதும், அல்லாஹ்வை நம்பிக்கைகளை குறை காண்பதும், அவங்களை பின்பற்ற வகையிலிருந்து திசை திருப்பதும், மார்க்கம் பின்பற்ற வகையிலிருந்து திசை திருப்பது நாம் செய்வோம். அவருடைய விமர்சனம் செஞ்சுதார்கள் இருக்குவான் திருமாலை கட்டவும் பல பல விடயமாக இருக்கும். நான் இவ்வளோ விமர்சனம் செய்யவும் நான் ஒரு கேள்வி இந்த கேட்டவருக்கும் எல்லாரையும் சேர்த்து நான் தான் இருந்து கொண்டு பிஜே வலிக்கேன் ஒன்றொன்றா விமர்சனம் செஞ்சு கொண்டு வாரேன். இந்த விமர்சனங்களுக்கு ஏனப்பா இந்த மனிதன் ஆதாரப்பூர்வமா பதில் கொடுக்காமல் இருக்கிறான்? பிஜேயை தவிர்த்துமா வழிகேடு ஆயத்தெடுத்து வழிகேடு நிரூபிச்சு விட்டோம், வெளியே விட்டோம். இப்ப நீ நேர்வழி என்றால் பதில்தாவே ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சுடு, வெளியே விட்டுடு, எல்லாருக்கும் பார்க்க முடியும் சில்மி சொல்றது உண்மையா இல்லையாட்டு. ஏன் அது செய்யாமலுக்கு ஏன் பிஜே விமர்சனம் செய்யறீங்க, அவங்க தெய்வா செய்யறாத்தானே என்று மயக்கத்தையே ஊற்றுறீங்க. அப்ப நாங்க என்ன ஃபுட்பால் விளையாடுறோம், நாங்க தவா செய்ய மாட்டோமா? நாங்க செய்கிறது நாங்க தானே தவா செய்வோம். நாங்க தவா ஆதாரத்தோடு நிரூபிக்கிறோம், அவர் தவா மயக்கத்தோட ஆடுறார். அதெல்லாம் நாங்கள் எடுத்து காட்டுறோம். அவரை மட்டுமல்ல யாராவது கட்டுமடுத்து காட்டிக் கொண்டுதான் இருக்கிறோம். எது நாங்கள் வழிகேடு நிரூபிச்சு விட்டோமே தாராளமா எங்களுக்கு நீங்க நிரூபிக்க முடியும் இல்லம்மா, இது நேர் வழி முடியுமா? நான் முதலாவதா ஏற்றுக்கொள்ள கிடையாது. என் வழிகேடு நிரூபித்ததை அவர் மாத்திரை விட மார்க்கத்தான் மாற்றுகிறது தவிர எங்களுக்கு தெரிஞ்சதாக இது நேர்வழி சொல்றதுக்கு வாட்ஸ்னால கிடையாது. அதுக்காகத்தான் அந்த போக்கை கையாண்டாமலுக்கு எதை நாம் வழிகேடு என்று சொல்றதுக்கு பதில் கொடுக்காமலுக்கு நாம் கூற பதில்களுக்கு தீர்ப்புகளை தவிர்த்து கொண்டு செல்வி. நீ இவனுக்கு விமர்சனம் செய்ய வேணாம், இவனை விட்டுடு, இன்னும் யாரை பார்த்துக்கோ என்றதுதான் ஒரு போராட்டம். இந்த உரை நாங்க நடக்கும் என்று தினகரத்திலே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதாக எத்தனையோ கோல்ஸ், எத்தனையோ வாதங்கள். ஏனப்பா நீ பிஜே விமர்சனம் செய்தது? சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ பேருக்கு விமர்சனம் செஞ்சோம், யாருமே கேட்டதில்லை, பார்த்ததில்லை. பிஜே பற்றி விமர்சனம் செஞ்சா பெரிய ஆள், பிஜே நபியா? பிஜே பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ், பிஜே கொடுத்தா விமர்சனம் செய்வோம், யார் கொடுத்தா செய்வோம். கேட்க பிஜே ஒரு பூஜையா இதுதானே கேட்க சொல்லலாம். என்ன நடந்து விட்டது இந்த மக்களுக்கு? விமர்சனம் தானே செஞ்சப்படுகிறது, ஆதாரத்தோடு தானே தாரேன், அடையாளம் தானே அடையாளம் காட்ட நிரூபிக்கிறேன். ஏற்றுக்கொள்வது ஏன் தயக்கிறீங்க? பூஜையா காரணத்தில் கிடையாது. மார்க்கம் பூஜை என்றால் எடுக்க மாட்டீங்க. மார்க்கம் குவாசம் என்றால் யாரு காட்டினாலும் சஹாபா வழிமுறையில வந்துவிட்டது என்றால் நீங்க நேர் வழியை நேசிக்கிறீங்க என்றால் சிறப்பாக இதுதான் சொல்லணும். எடுத்து பார்த்தா எங்களுக்கு அவ்வளவு தமிழ் தான் நாங்கள் வாசித்தோம். அல்ல இப்போ தமிழ் கொஞ்சம் நல்ல சிம்பிள் லாங்குவேஜ்ல இதாக இருக்கிறது. இந்த வகையில ஒரு வகையில ரெண்டு சைடு பிரிக்குது. இது தொடர்பாக ஒரு சகோதரர் கேள்வி போடலாம். அதோட வார்த்தையில நான் வார்த்தை திருத்துவேன். நீங்க சொன்னதுக்காக உங்களோட வார்த்தையில சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்றீங்க தப்சீர்களை எடுத்து பார்த்தென்றால் இவருடைய தப்சீர் தமிழ் மொழி நல்ல வசந்தா இருக்கிறது, நல்ல அட்ராக்டிவா இருக்கிறது, அழகா இருக்கிறது. அவர் தப்சீர் அவர் போட்டதுக்காக நீங்க அவரை பெண்ணுக்கு பூஜையா மாறுங்க பிள்ளை நீங்க உனக்கு என்ன செய்யலாம்? தப்சீர் என்று சொல்றீங்க. நான் அதுக்காக என்ன செய்வோம்? நான் என்ன சொல்றேன்? தப்சீர் அல்ல என்ன? தப்சீர் அல்ல ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு அதுக்கு சம்பந்தமான ஏனைய ஆயத்துகளையும் சேர்த்து, அதுக்கு சொந்தமான ஏனைய ஹதீஸையும் சேர்த்து, அதுக்கு சொந்தமான சட்டங்களை கலட்டி, அதாவது இருக்கிய கல்வியை வெளியே எடுத்து சமத்துக்கு காட்டுறது தப்சீர். இது அவர் செய்யலாமா? அப்ப இது தப்சீர் என்று தகுதியானதா?